பையன் வந்து 3 பிள்ளைகளும் எனக்கு 5வது பையன் ஒரு பையன். வீட்டுக்காரர் உழைப்பு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, 2 பேரும் வாடகைக்கு தான் இருக்கோம். சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டம். எனக்கு 1000 ரூபா வருதுன்னா, அவரை கொண்டு வருதுன்னா அன்னைக்குள்ள நிலைமை சந்தா கூட இந்த ஒரு பைனஸில் கொண்டு நிறைய ஊர் மக்களை கொண்டு போட்டுட்டாங்க. அது கெட்ட முடியாத அளவில் கூட எங்களை போலீஸில் கூட தெரியப்படுத்தினாங்க. எங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹோட்டலில் வேலையை அன்றாடம் போயிட்டு வேலை பார்க்கேன். இந்த 400 ரூபா கொண்டு தான் விடியகாலம் சாப்பாடு. எனக்கு வந்து வரணும்னா ஒரு திமுக தான் வரணும். என்னோட மொழி உரிமையாக சொல்லுதேன். நான் வந்து 1000 ரூபா கொடுத்ததுனால சொல்லலை, அவர் வந்ததுனால எங்களுக்கு எல்லா மக்களுக்குமே நல்லது. ஆனால் நான் முன்னாடி வந்து நாங்கள் வந்து இருந்ததே ஜெயலலிதா கட்சியில் தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து திமுக கட்சி தான் எங்களுக்கு வரணும்னு என் மனசார நான் சாமியை வேண்டுதான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுதுமா நான் சொல்லுதேன், அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்றேன். இந்த 5000 ரூபாய்க்கு இல்லை, இந்த 1000 ரூபாய் இல்லை, அவர் கஷ்டத்துக்கு மக்கள் பஸ்ஸுக்கு இல்லாமல் 20 ரூபா கூட இல்லாமல் வரேன். அவர் உரிமையில பெரிய பஸ் வருதுன்னா அந்த உரிமை தான் நமக்கு வந்து அன்றாடு வேலைக்கு போறதுனால வந்து அவர் தான் வரணும், மொழி உரிமையில வரணும் எங்க கஷ்டத்துக்கு. ஆனால் இருக்க வீடு கிடையாது எங்களுக்கு. வீடு கிடையாம 2 பேர், ஒரு பையன் வாடகைக்கு இருக்கான், நாங்க வாடகைக்கு இருக்கோம். நான் வயசாலியை வச்சு நான் இருக்கேன். ரொம்ப கஷ்டத்து சூழ்நிலை இருக்கேன். 1 மணி நேரம் லேட்டா போனாலும் கூட 100 ரூபா ஃபைனு. ஒரு ஊடத்திருக்க துணிமணிலேருந்து 3 பிள்ளைகளை படிக்க கூட ஒரு ஆட்டோ ஆபீஸுக்கு கொடுக்கல. இன்னைக்கு 1000 ரூபாய் ஏறதுன்னா இன்னைக்கு எடுத்து ஆட்டோ ஆபீஸுக்கு கொடுக்கணும் போல வருது. ஆனால் அவர் வரணும், ரொம்ப ரொம்ப வரணும். அதுதான் எங்களுக்கூட ஆசை. அவரை நிறைவேற்றுதேன். நான் கும்பிடுத தெய்வத்தை அவர் தான் வரணும். இன்னைக்கு கூட ஒரு பஸ்ஸில் இன்னொரு பொம்பளை என்கிட்ட சண்டை போடுது, என்னம்மா நீ அங்கே போடணுங்க, அல்ல அவர் தான் போடணும். இப்போ இன்னே கண்டதுக்கு சொல்லாதம்மான்னு சொன்னேன், வேற சொல்லாமல் நான் சொல்லுதேன். அவர் தான் வரணும், திமுக ஆட்சி தான் வரணும்.